வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய வணங்கிக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்கள் பெருமன்றத்திலே ஒரு தெளிவான நீரோட்டத்தோடு கூட தொடர்ந்து இணைந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அனுபவங்களை வளர்த்தெடுத்து கொண்டு உங்களோடு பண்பியலான வாழ்வியை வலியுறுத்தும் மூவர் தேவாரம் என்கிற தலைப்பில் நல்ல செய்திகளை அமைத்திருக்கிறார்கள். இறுதியாக வாழ்க வளத்துடன் என்று சொல்லுவதற்கான காரணத்தையும் வலியுறுத்தினார்கள். அதுதான் நம்முடைய பண்பு வளர்ச்சி பெறுகிறது என்றுதான் நாம் அதை கருத வேண்டும். காரணம், பழகி வந்த ஒன்றிலிருந்து விடுபடுவது என்பது மிகவும் இயலாத காரியம். இருந்தாலும் அதனுடைய உண்மையை நாம் உணர்கிற போது கண்டிப்பாக அதற்கான பயிற்சியை கட்டாயப்படுத்துகிறோம். அந்த வகையில்தான் பண்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பண்பை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிக இன்றியமையாத ஒன்று. பண்புகள் என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்களால் ஒரு கூட்டமைப்போடு கூட வெளிப்படும் பொழுது அவைகள் எல்லாம் பண்புகளாக ஆகும். இப்போ மனித பண்பு, சமுதாய பண்பு அதையெல்லாம் சொல்வார்கள். இந்த பண்புகள் என்று சொல்லுகிற இந்த சொல் நமக்கு நடத்தையில் வெளிப்படும். நடத்தை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தெளிவுபட்டிருக்கிறார், அதுதான் பண்பு உணர்த்தும். கடவுளை பார்த்தே படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் என்று புறநானூற்றில் பேசியிருக்கிறார்கள். பண்பு இல்லாதவன் என்று கடவுளை பார்த்து பேச முடிகிறது என்றால் அப்போ கடவுளுக்கும் ஒரு பண்பு வேண்டும். நம்மை படைத்தவன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறான், அவனுக்கு பண்பு இல்லை என்று அதை சொல்லுகிறார்கள். அப்படின்னா பண்பு என்பது மக்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அதனுடைய மதிப்பு. மக்கள் வாழ்க்கை அல்லது அவர்களுடைய துன்பம் அல்லது சிக்கல் இவைகளோடு அது தொடர்ந்து இருக்கக்கூடாது. அது அந்த துன்பத்தை நீக்குவதற்காக அல்லது முரண் அல்லது மோதல்களுக்கு எதிராக வினையாற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் பண்பு மரியாதை பெறுகிறது. இல்லை என்றால் பண்புக்கு மரியாதை இல்லை. தமிழ் மரபில் 2 சொற்கள் உண்டு. பண்பாடு ஒன்று, நாகரிகம் ஒன்று. இந்த நாகரிகமாக பேசு, நாகரிகமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னுடைய மதிப்பை இப்பொழுது இழந்து விட்டது. நாகரிகம் அப்படிங்கிற சொல் தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டது. ஆனால் பண்பு, பண்பாடு இந்த மாதிரியான சொற்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றன. நாகரிகத்தை பற்றி பேசும் பொழுது நாம் எல்லாரும் பழகிக்கிறோம். பழகி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே பண்பாடு உடையவர்கள் தான். ஆனா கொஞ்சம் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவன் நாகரிகம் உடையவன். பழகி பழகி எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நான் என்னை எப்படி எண்ணுகிறேனோ அல்லது காப்பாற்றிக் கொள்ளுகிறேனோ அதில் எந்த விதமான தயக்கமும் அல்லது
மாற்று சிந்தனையும் இல்லாமல் இன்னொருவரிடம் பழகினால் அது பண்பை கடந்து நாகரிகத்துக்கு சென்று விடுகிறது. நாமெல்லாம் அதாவது இல்லறம் நடத்துகிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். எது கொடுத்தாலும் அதில் எந்த விதமான வேத எண்ணமும் வராமல் அதை ஏற்றுக்கொள்வது. அப்படித்தான் இல்லற வாழ்க்கையை நாம தொடங்கி இருக்கிறோம். இந்த குடும்பங்களில் வருகிற சிக்கல் அது பற்றி பஞ்சாயத்து வரும்போது நீங்க சொல்லலாம், இது யாருக்காக இந்த நடவடிக்கை பிரச்சனையானது, நம்ம குடும்பத்துக்காக தானே இதுன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அது என்னவாகும்னா புரிந்து கொள்ளப்படும். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டால்தான் இது நமக்காகவும் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வரும். நமக்காகவும் இது நடக்கிறது, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படி வர்றப்பதான் கடவுள் பண்பு இல்லாதவன் இல்லை, அவன் நமக்காகத்தான் இப்படி செய்கிறான் அப்படின்னு வரும். அப்பதான் பண்பில்லாதவன்ற விஷயம் அது உண்மையிலேயே கடவுள் பண்பு இல்லாதவன் இல்லை, அவன் கருணை உள்ளவன் அப்படின்னு அதை நாம் அதுக்கப்புறம் மாத்திரம். அப்ப பண்பு என்பது நாம் பழகுகிற காலத்தில் எதிர்பார்க்கிற அந்த செயல்களோடு கூடத்தான் அது அடையாளப்படுகிறது. அப்பதான் திருமுறைகளில் நாயன்மார்கள் வரலாற்றை காட்டுகிற சேக்கிழார் பெரிய புராணத்துல ஒவ்வொன்றும் உங்களுக்கு இவ்வளவு பண்ண முடியுமா, இவ்வளவு மனநிலை வருமா, இவ்வளவு மனநிலை தெளிவா இருக்குமா அப்படின்லாம் வரும். இப்ப அப்பூதி அடிகளார் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் போய் நிற்கிறார். அப்பூதி அடிகளார் இவரை பார்த்த உடனே இவருடைய காலில் விடுறார். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் விடுறார். அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு பண்பு. அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட முத்தநாதன் வர்றான். எதிரியா இருந்தாலும் திருநீற்றை நம்பி அவர் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அது ஒரு பண்பு. இந்த பண்புக்கும் அந்த பண்புக்கும் என்ன வேறுபாடு அப்படிதான் நீங்க அதை சிந்திக்கணும். பண்பு அப்படிங்கிறதனுடைய அடிப்படை பழக்க வழக்கங்கள் சார்ந்தது. நம்முடைய குலப்பண்புன்னு ஒன்று சொல்லுவோம். குடும்ப பண்பு, குலப்பண்பு. குடும்ப பண்புக்கும் குலப்பண்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலப்பண்புல நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்காது, ஆனா அந்த மொத்தத்தினுடைய தாக்கம் இருக்கும். குடும்ப பண்புல ஒரு ஆதிக்கம் அல்லது கண்ட்ரோல் இருக்கும். நீ இதை செய்யணும், இப்படி நிக்காத, இப்படி போகாத, இப்படி வராத அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் குடும்பம் சார்ந்த ஆதிக்கம் சார்ந்த பண்புகள். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, சமுதாயத்துல கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்ப குலப்பண்பு உங்களை ஆதிக்கம் செலுத்துதா கண்காணிக்குதான்னு கேட்டா கண்காணிக்கிறது, நீங்க மீறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் உங்களுக்கு இப்ப சாதியை கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பண்பு சாதி என்கிற ஒன்றில் தொடர்ந்து பேணப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு திருமுறைகள் நிறைய பேசியிருக்கு. அப்படிதான் நாம திருமுறைகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பண்புகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கணும். அதுல இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயம் என்று சொல்லுகிற சமயத்தில் அன்றைக்கு கொல்லாமை பற்றிய வலியுறுத்துதலை செய்கிற சமணம் வந்துச்சு, பௌத்தமும் வந்திருக்கு. இந்த சமணம் பௌத்தம் இதற்கு அயலாக சைவத்தை இயக்குகிறார் திருஞான சம்பந்தர். இந்த சைவத்தை இயக்கும் போது அவர் என்ன பண்றார் அப்படின்னா, உங்களுக்கு திருஞான சம்பந்தர்
அதே மாதிரி பாம்பன் சுவாமியுடைய சண்முக கவசம் இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரை போலவே பாம்பன் சுவாமிகளும் சண்முக கவசம் பாடுறார். சண்முக கவசத்தை வந்து சைவர்களுக்காக மட்டும் அவர் பாடல, அவர் வந்து அதை உலகத்துக்காக பாடுகிறார். உலகத்துக்காக அவர் பாடும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழங்கு நல் ஊன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் சொல்வார். வழங்கும் நல் ஊன் உண்போதும் அப்படின்னா உணவுன்றதுக்கு அர்த்தம். அது ஊன்னு சொன்னா என்ன, அதுக்குள்ள இறைச்சிங்கிற கருத்தும் உள்ள இருக்கு. ஆனா பாம்பன் சாமி அதை வெளிப்படையா சொல்லல. ஆனால் திருஞான சம்பந்தர் மிகவும் வெளிப்படையாக திரு தூங்கானை மாடம் அப்படின்னு பெண்ணாகடம் அந்த பதிகத்துல இறை ஊன் துகளோடு இடுக்கண் எய்தி எழிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் நிறை ஊன் கருதி நின்றீர் எல்லாம் நீழ்கடலே நாளும் நினைமே. இறை ஊன்னா அசைவ உணவுன்னு அர்த்தம், இறைச்சி சார்ந்த உணவு. அந்த அசைவ உணவுல இருக்கிறவனும் அதை சாப்பிட்டு உடம்பு நல்லாயி அவன் நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு வரணும், அதாவது சைவ உணவு சாப்பிட்றதுக்கு. அதனால அசைவ உணவு சாப்பிட்றவன அவர் தள்ளி வைக்கல. அதனாலதான் திருநாவுக்கரசர் அது சம்பந்தமா நிறைய பேசியிருக்கிறார். ஆவுளித்து தின்றுடலும் புலையரேனும் அப்படின்னு பேசுறார். இப்ப என்ன அதுக்கான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்பாடு என்று பேசும்போது சைவ சமயத்தினுடைய பண்பாடு என்ன என்று கேட்டால், எல்லா மக்களுக்கும் பொதுவாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது அப்படிங்கறத முதல்ல சைவத்துக்கான பண்பாடா மூவர் வலியுறுத்துறாங்க. இதுல அசைவம் சாப்பிடுகிறவர்களை அவர்கள் ஒதுக்கி வைக்கவில்லை, இணைத்து வைத்துத்தான் அதிலிருந்து மேலேற வேண்டும் என்பதற்கு தங்களுடைய குரல்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு. மூணொரு உண்டல் நன்றென மூணொரு உண்டல் தீதன ஆடத்தொன்று பேசலாம் வாழ்வொன்று சொல்லினான் வாழ்நாள் என்று ஆவணக்காக ஆடைக்காக நம்ம ஏற்படுது. அதான் ஏன் அப்படின்னு அதை இணைச்சி அப்புறம் அவங்களுக்கு மேலே ஏற்ற அவங்கள வந்து ஊன் சாப்பிட்றவங்க வள்ளலார் தான் அதை கடுமையா இருக்கிறார். இறைச்சி சாப்பிட்றவர்களே அவர் அனுமதிக்கவே இல்லை. அவர் இறைச்சி சாப்பிட்றவங்களை மட்டுமா அனுமதிக்கல, வேதாகமங்கள் செய்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு புரியாத நேரம் எழுதிட்டார்ல, அப்ப அதுக்கு மேல போயிடுறாரு அவர். எல்லாத்தையுமே அதெல்லாம் தெளிவா சொல்லிடுறாரு. அது மாதிரி இப்ப ஏறக்குறைய உங்களுக்கு ஊனை ஏத்துக்கிட்டு மேல வர்ற மாதிரியே நம்ம வேதத்தையும் ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அவர் ஊனையும் மறுக்கிறாரு, வேதாகமங்களையும் மறுக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கான பண்பாடு என்ன, இவங்களுக்கான பண்பாடு என்ன அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பண்பாட்டு பிரச்சனை வருது. இதுல எங்க வழக்கம் இப்படி, எங்க வழக்கம் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எங்க வழக்கம் இப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து பொதுவா எல்லாரும் பேசி ஏமாத்துறது இல்லாது. வழக்கம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழகி பழகி அது கடைபிடிக்கப்படும் போது அது வழக்கம். வழக்கம்னா உரிமை உடையதுன்னு அர்த்தம், வழமை. அந்த அது எங்களுக்கான உரிமை உடையது அப்படின்னு. இப்ப இடது கையால சாப்பிட்றது நம்ம உரிமை, நம்ம பழக்கம் கிடையாது. ஆனா இடது கையால சாப்பிட்றது எங்களுடைய உரிமைன்னு கேட்க முடியாதுல்ல. நீங்க இடது கையால சாப்பிட்டா நான் வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனால் உரிமைன்னு நீங்க ஏதாவது கோர முடியுமா? திருநீரை கூட நாம உரிமைன்னு கோரல. திருநீர் சைவன் சாத்தனம் சொல்லுவோம், ஆனா திருநீரை சங்கரரை பின்பற்றுகிறவர்களும் சாத்துவாங்க. அப்ப நீங்க சைவம் மட்டும்தான் திருநீர் போகணும்னு சொல்ல முடியும்? போய் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதனாலதான் இந்த உரிமை கோருகிற விஷயம் பண்பாட்டுக்கு மேல போய் சட்டமா மாறுது. சட்டமா மாறும்போதுதான் அது பேர் கொள்கையின் பேர். அப்ப சமயம் என்பது பண்பாடு,
அதனாலதான் நாம சமயம் அந்த ரிலிஜன் அப்படின்னு பேசும்போது அது ஏதோ கடவுள் சார்ந்த வெறி விஷயமா பேசல. சைவம் அது பண்பாடா பேசுது. அப்படி பாத்தீங்கன்னா தான் சைவம் இதுல அந்த தன்மை இருக்கிறதுனாலதான் இது புறங்கவிய பேசுகிறது அப்படின்னு சமயத்து மேல குற்றம் வைக்கல வள்ளலார், சமயவாதிகள் மேல குற்றம் வைக்கிறார். சமயவாதிகள் உங்களுக்கு புரிய ஒட்டாமல் செய்தார்கள் அப்படின்னு பேசுறாரு. எந்த சமயவாதிய? திருஞான சம்பந்தரையோ திருநாவுக்கரசரையோ இல்ல, திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் வைத்துக் கொண்டிருக்கிற சமகாலத்தில் இருந்த சைவர்கள். அவர் எந்த காலத்துல இருந்தாரோ அந்த காலத்து ஆட்கள பேசுறார். ஒருவேளை திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சொன்னார்னு நீங்க சொன்னீங்கன்னா, அன்றைக்கு மக்களுக்கு நேராக எதை புரிய வைக்க முடியாதோ அதை புரிய வைக்க முடியாமல் எதனை வைத்துக் கொண்டு அவர்களை இணைக்க முடியுமோ அப்படி இணைத்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனாலதான் இந்த பண்பாடு வரும்பொழுது, அதுவும் திருஞான சம்பந்தர்லாம், அதாவது சமயத்தை என் கடவுளை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு அதிகாரத்துக்காக போல, உங்க பிரச்சனைக்காக கடவுளை பத்தி பேசுறார். அதுதான் முதல் வெற்றி. அதாவது ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம், இப்படி அறிவிக்கிறார். ஒரு கோயில பெண்ணாயிடம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையிலேயும் சென்று உங்களுக்காக அறிவிக்கிறார். இது இதற்கு முன்னாடி இருந்த மத பண்பாட்டிலிருந்து வேறுபடுகிறது. அந்த பண்பாடு இல்லை இது. அப்ப இந்த பண்பாட்டுக்கு எது காரணம்? இந்த பண்பாட்டுக்கு எது காரணமா இருக்கும்? அப்படிதான் வரும்போது அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு, எண்ணம், செயல், இந்த மூன்றுக்குள்ள பழக்கப்பட்ட ஒரு சமூகம் அதுக்குள்ள இருக்கணும். வாக்கு அல்லது சொல், செயல், எண்ணம், இந்த மூணும் உங்களுக்கு இணையத்துக்கு பேர் தான் என்ன? பழக்கம். சொல்லும் செயலும் எண்ணமும். இப்ப வாழ்க வளமுடன் சொல்றத வாழ்க வளத்துடன் மாத்தணும்னா என்ன வேணும்? என் எண்ணத்தை நான் தப்பா ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சாதானே அது மாறுது. அப்ப நினைச்சு மாத்துறது இயல்பாக பழக வைப்பது. இந்த ரெண்டுத்துக்கும் இடம் கொடுத்தாதான் பண்பாடு. இல்லைன்னா நாங்க பழங்குடியாவே இருக்க வேண்டியதுதான். இப்ப பழங்குடி என்ன பண்ணோம்? அவங்களுடைய பண்பாடு எழுதுவாங்க. மலைவாழ் மக்களுடைய பண்பாட்டெல்லாம் நிறைய, அதாவது மானுடவியல்ல ஆராய்ச்சி பண்ணி எழுதி வருவாங்க. அப்படி எழுதும் பொழுது அவங்க மாறவே மாட்டாங்க. யாரு? அந்த பழங்குடியா மலையில இருக்கிறவங்க. யார் மாறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க போய் நாம செட்டில் ஆகலாம் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் பாரு, அவன் அங்க போய் மாறுவான். அப்படிதான் உங்க பண்பாட்டுல இருந்த குடிமி ஐயர்களுக்கு போயிடுச்சு. நெடுஞ்சடை நாம தான் நேற்று அதை நான் சொன்னேன், நீளமா கூந்தல் வச்சுக்கிற அவங்க என்ன பண்ணாங்க? உங்களுக்குள்ள உங்க ஆளா மாற வர்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது எங்களோடது, நீ மாறு அப்படின்னு உங்களை மாத்துறாங்க. அப்ப வரலாற்றுல பண்பு மாற்றம் அதெல்லாம் உயிர். சில பேருக்கு இந்த ஒரு படத்துல காட்டுவான், போயிட்டு விவேக்கு அப்புறம் இந்த தனுஷு எல்லாம் நடிப்பாங்க. அந்த பசங்களுக்கு முடி வெட்டியிருப்பாங்க. அது உயிரே போயிருப்பான் அந்த முடியை எடுக்கிறதுக்காக. அந்த காலத்துலதான் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரும். அதாவது அந்த மானுக்கு சொன்னது வேற, ஆனா அந்த சிந்தனை எப்ப வருதுன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு உங்க உடம்புல இழக்கிற விஷயம் இல்லாம இழக்கிறீங்க பாரு, அதன் மீதும் உங்களுக்கு உயிர் இருக்கிறது. எது மேல? இது முடி கொட்டுத்தான் தானா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அதை மொட்டை அடிக்கலாம், அது வலிக்காது, நகம் வலிக்காது, இதெல்லாம் உண்மைதான். அது உதிர்ந்தால் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நான் சிக்கலை
அல்லது அதை வந்து பிழையாக உணர்றன்னு ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா அதுக்குள்ள என்ன விஷயம்? அவன் அதுல ரொம்ப ஆழமா ஒரு நுட்பமா அல்லது அதுக்குள்ள வந்து அது என்ன சொல்றது, ஒரு மூச்சில மோந்தா கூட வாடி போகுதுங்கிறாங்கல்ல, அவ்வளவு மென்மைத்தன்மையோடு கூட பழகிறான். மென்மைத்தன்மை எப்போ வரும்? மென்மைத்தன்மை எப்போ வரும்? மென்மை எப்போ வரும் கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து அது எல்லாம் உள்ள இருந்து வெளியே வரைக்கும் அது பரவணும். உள்ள இருந்து வெளியே வரைக்கும் பரவணும். ஆமா, குலோப் ஜாமுன் மேல ஊறி இருந்தா மட்டும் நல்லா இருக்காது, உள்ள இருந்து ஊறி மேல வரைக்கும் வந்தாதான் அது மென்மைத்தன்மை உடையது. பூ மென்மைத்தன்மை உடையது, உள்ள கடினமா இருக்காது. மென்மை அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க குழந்தைய அப்படிதான் அனுபவிக்கிறீங்க. ஒரு குழந்தை வந்து உள்ள கடினமா இருக்குது, ஆனா நீங்க உள்ள கடினமா இருக்கீங்கல்ல மென்மையே இல்லாம, அதுதான் அந்த மென்மை. அதனாலதான் குழந்தைய எல்லாருக்கும் பிடிக்கிறது. அது ஒரு பூ மாதிரி ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க மென்மையானது. உள்ளே ஒண்ணும் இல்லை, நம்மள மாதிரி குடல் எல்லாம் இருக்குது, ஆனா அது உள்ள ஏதோ அழுத்தம் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல இல்ல. அதனாலதான் கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்றது. இந்த கடினத்தன்மையிலிருந்து நாம மென்மைத்தன்மைக்கு மாறணும். இதுதான் பண்பாடு. இதுக்கான பழக்க வழக்கங்களை நான் எதன் மூலமாக பெறுகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வளரணும். அது உங்களுக்கு மென்மைத்தன்மையை தர வரைக்கும் நீங்க பழகணும். ஆனா நடுவுல பெரிய கடப்பாறையால குத்துவாங்க, அது உங்களை குத்தாம நீங்க வன்மையா மாறணும். கடைசியில கடப்பாறையால குத்துனா கடப்பாறை உள்ள போய் வெளியே வர ரத்தம் வராது. அது வந்து அதாவது முத்தி ஸ்டேஜுக்கு கிட்ட நானிலை சதகம்னு தண்டபாணி சுவாமிகள் எழுதினார். அதுல என்ன எழுதினார்னா, வாளால வெட்டினா வால் உள்ள போய் வரும், ரத்தம் வராது. அதாவது அருளாளர்கள் உடம்பு தெரியும், ஆனா அதுக்குள்ள நிழல் விழாது. அதுக்கப்புறம் வந்து கத்தியால குத்தினா கத்தி உள்ள போய் வரும், ஆனா ரத்தம் வராது. இதெல்லாம் எழுதியிருப்பார், நீங்க படிக்கலாம். அது நால்நிலை சதகத்துல கடைசியா 40 பாட்டுல இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதாவது நாலுக்கும் சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த நாலுக்கும் எழுதின நால்நிலை சதகத்துல கடைசி பாடல்கள்ல இந்த உண்மையெல்லாம் எழுதியிருக்காரு. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன், இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு போறாங்க அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு என்னன்னு தெரியல, உடம்ப கீழே போடாத நிலைக்கு மாத்துறது. கீழே போடாதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கி போகாம அல்லது பூதமா இன்னொரு பூதமா மாறாம, நெருப்பாவோ சாம்பலாவோ, சாம்பலா மாறினா மண்ணு, நெருப்பா மாறுறது, அப்புறம் காத்துல போறது, ஆகாயத்துல போறது பிரியும். மண்ணில் போட்டாலும் அப்படிதான், நெருப்புல போட்டா உடனே பிரியும், மண்ணில் போட்டா லேட்டா பிரியும், அவ்வளவுதான். இந்த உடம்ப அதாவது நிலையான உடம்பா உங்களுக்கு பார்க்கணும். இது வந்து இப்போ நான் தேவையில்லாம இந்த பெரிய சப்ஜெக்டுக்கு போறேன், அது வந்து தைப்பூசத்துக்கு பேசிக்கலாம். ஆமா, அதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த உடம்பு மாறிக்கிட்டே வரும். இன்னைக்கு காலையில டீ கடையில வந்த பண்ணு மாதிரி சாப்பிட்டா இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே உதாரணம். அந்த உடம்ப தொட்டிங்க அப்படின்னா, சரவண பவனோ அல்லது இந்த கடையில் இது மாதிரி ஹைபிரிட் மாதிரி போட்டுன்னு வரான், அந்த பண்ணியில் ஒரு 4 வச்சுட்டு கட்டி கவர் கட்டி கொடுக்குறான், அந்த பண்ணியில் நான் சொல்றது அதை வந்து போலி பண்ணு. பூவில் கூட பூக்கடைக்கு போனால் மல்லிகைப்பூன்னா அதே மாதிரி மனம் இல்லாத மல்லி ஒன்று விற்கிறான். எல்லா இடத்துலையும் டூப்ளிகேட். இயற்கையானதுதான் பூவில் எனக்கு தெரியல. அது நீங்க ஒண்ணுதான், எல்லா பூவுக்கும் இன்னொரு மாற்று பூக்கடையில் இருக்குது. ஜாதி மல்லிகை இருக்குது, ஜாதி இல்லாத மல்லிகை இருக்குது, மல்லிகை இருக்குது, முல்லைக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இன்னொன்னு பூ வாசனை இல்லாத இன்னொரு பூ இருக்குது. அதே மாதிரி இயற்கை தான் நினைக்கிறது, இயற்கை தான் அது. அதே மாதிரி எல்லாத்துலயும் பண்றாங்க. அதனாலதான் தேவர் அணையர் கயவர் திருவள்ளுவர் முதல்ல இதுக்கு எதிராக ஒண்ணு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, அதுல வந்து இந்த இப்போ வந்து இந்த கடைகளில் 4 பண்ணா வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க.
அதெல்லாம் மைதா போடுறான். இந்த பூரியே உங்களுக்கு புதுசு புதுசு புதுசுன்னு இருந்தால் மைதாவில் வந்துடும். கோதுமை பூரி வந்து அவ்வளோ சிறப்பாக வராது. அது கோதுமையை மாதிரியே மைதா வச்சு உங்களை ஏமாத்துறான்ல, அந்த பண்ணெல்லாம் மைதா அது ரப்பர் மாதிரி மாறி உங்களுக்கு மலச்சிக்கலை உண்டாகும். ஆனால் கோதுமையில் வர்ற அந்த பண்ணு தான் ஓரளவுக்காக உங்களுக்கு உதவும். அந்த பண்ணு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கோதுமை ஏன் சொல்ல வந்தேன்னா, அதில் இருக்கிறது நுரத்தன்மை, எதில் மைதா பண்ணல, இதில் இருக்கிறது தான் அந்த பொருள் மாற்றம் அடைவது எப்படி அப்படிங்கிறது புரியும். அதில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு ரத்தம் குடல் எல்லாமே இந்த பண்ணு மாதிரி அவ்வளவு மென்மையா மாறும். இது மாற மாற இறுக்கம் வராது. முதல்ல தியானம் யோகத்துல வர்ற இறுக்கம் உங்க உடம்புல வரக்கூடாது. இறுக்கம் உடம்புல வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இறுக்கம், தளர்ச்சி, சுருக்கம் இதெல்லாம் இல்லாம உங்க உடம்பு மென்மையா மாறுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இந்த பண்புக்கு தான் மூவர் தேவாரத்திலிருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் பயணம் இருக்கு. நான் உள்ள போல இன்னைக்கு இன்னும் இந்த சில விஷயத்தை எடுத்து கான்ட்ரவர்சி சொல்லலாம் தான் பார்த்தேன். அது வேணாம், டைமும் போதும் நமக்கு. என்ன இது மட்டும் பெரிய விஷயமா வச்சிங்களேன். இது வந்து ஓரளவுக்கு பண்புக்கு நாம சமயம் ரீதியா என்ன வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. பொதுவா குற்றம் நீ குணங்கள் நீ நம்ம அருளாளர்கள் சொல்றது எல்லாமே நம்முடைய பண்பை அதாவது ஏற்றுக்கொண்டு வளர்த்தெடுத்தல். அதுதான் நம்ம சைவத்தினுடைய மிகப்பெரிய பண்பு. என்னன்னா குற்றம் நீ குணங்கள் நீ சொல்றது, குற்றமே செய்யும் குணமாக கொண்டு சுந்தரர் சொன்னது, குற்றம் நீ குணங்கள் நீ சொன்னது வந்து திருஞான சம்பந்தர். குற்றமே குணமாக கொள்ளும் கொள்கை கண்டு நீ குறைகள் அடைந்தேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானும் அதையே பேசியிருக்கிறார். அதனால இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறப்புல நம்ம இறுக்கி வச்ச ஆணவம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு இறுக்கம் நமக்கு. ஆணவம் இறுக்கி வச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை அப்படி இப்படி அசைய விடாம வச்சிருக்கோம். இப்ப வந்து உங்களுக்கு கண்ணு தெரியாது, நல்ல இருட்டு, எதிர்ல பள்ளம் இருக்குதா பாம்பு இருக்குதான்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க? ஒரு அடிப்படை எடுத்து வைக்காம அங்கேயே நிற்பீங்க. அந்த மாதிரி நிலைமை தான் ஆணவம். கொஞ்சம் வெளிச்சத்தை போட்டு என்ன இல்ல கண்ணை கொடுத்து இருட்டில் விட்டா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டில் இருக்கிற வெளிச்சத்தை பயன்படுத்துவோம். ஏன்னா இருட்டுலயும் ஒரு வெளிச்சம் இருக்கும். இந்த இருட்டில் இருக்கிற வெளிச்சத்தை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம், தடவைகளே போவோம். அந்த மாதிரிதான் பிறப்புகள். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல நம்மளை இறுக்கி வைக்கிறதுங்கிறது இழுத்து போட்டு கட்டினது இல்லை. நீ என்ன பண்ணலாம் அந்த கட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க 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 அவுக்கலாம். இந்த கட்டை அவுக்கிற வேலையில தான் உங்க உடம்பு இறுகாம மென்மையா மாறணும். இந்த கட்டை அவுக்கிற வேலையில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டை அவுக்க தெரியாம இன்னொரு வகையை இருக்கிறாங்க. இது இருக்கிற வேலை தான் வந்து இருக்கிறதுனா டைட் பண்றது. டைட் பண்ற வேலையில 75% யோக பயிற்சி செய்யும். அதுக்கப்புறம் சுக்கு ஆக்கி விட்டுட்டு போயிடாது. யோக பயிற்சினால உங்களுக்கு என்ன வராது? சீரகம் வராது, சுக்கு தான் வரும். சீரகத்துக்கும் சுக்குக்கும் என்ன வித்தியாசம்? சுக்கு வந்து மலச்சிக்கலை உண்டாக்கும், சீரகம் மலச்சிக்கலை உண்டாக்காது. அவ்வளவுதான் முதல்ல. ஆமா. இப்ப இது ஒரு சொன்ன அது வந்து மூலிகையை வச்சு சொல்றது. அது மட்டும் இல்ல, உடம்பு இறுகி இறுகி அதை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதோட நீங்க இருக்கலாம். ஆனா அதனால என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம இருந்து என்ன லாபம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன தெரிஞ்சிடலாம். நம்ம இருந்து என்ன லாபம், உட்காந்து யோசனை பண்ணா இருந்து என்ன லாபம், இருந்து லாபங்கிறத எப்போ சொல்றான்? கடைசி காலத்துல இல்லை, உள்ள குட்டியை அடுத்தவங்களோட வாழும் போதுதான் நான் அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு பார்த்துக்கணும்னு சொல்றேன். இதான முதல் பயிற்சி. வேற என்ன தனியா இருந்து என்ன லாபம்? தனியா வாழ்க்கையை தலை தெரி சாவ முடியாம இருக்கிறத பத்தி நான் பேசல. சாவ முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. அதாவது சாவு வந்தா தானே சாவணும். நம்ம சாவு வராம செத்தா அது ஒரு பிரச்சனை இல்லை.
அதனால இறப்புங்கிறது வந்து தனி மனிதர்களுக்கு அலைய விடும். அது இல்லை நான் சொல்லல, அது வந்து அவங்க வினையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம எதுக்கு பேசுறோம்னா குடும்பம் சார்ந்து, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்து, இதெல்லாம் நமக்கு வேற என்ன. குடும்பம் சார்ந்து நல்லா வாழ்ந்தீங்கன்னா சமுதாயத்தை நேசிக்க போறீங்க, அவ்வளவுதான். சமுதாயத்தை நேசிக்கிறதுக்கு ஒரு கொள்கை வேணும். ஏதாவது ஒரு கொள்கை இல்லாமலாம் சமுதாயத்தை நேசிக்கவே முடியாது. சமுதாயத்தை நேசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கொள்கையாவது வேணும். அது கொள்கை பெருசா சின்னதாலாம் கிடையாது, குறுகிய வட்டமா அல்லது விரிவானதெல்லாம் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கொள்கை அதனாலதான் கொள்கைங்கிறாங்க. குற்றமே செய்யணும் குணமென கருதும் நீ கொள்கை. கடவுள் அது ஒரு கொள்கையா வச்சுக்கிறார். அதனால நீங்க வந்து என்ன அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது களைவதற்கான செயல்தான் பண்பாடு. குற்றம் என்பது பண்பாடு கிடையாது. இந்த குற்றத்தை களைவதற்கு பலராலும் பழக்கம் தொடர்ந்து வலியுறுத்தப்படுமானால் அது சிறந்த பண்பாடு. அது இறுதியாக நாகரிகத்தை சென்று அடைந்தால்தான் நீங்கள் எதுக்குள்ள வரீங்க, சமயம் என்று சொல்லப்படுகின்ற கடவுளை அனுபவிக்கிற ஒரு பயிற்சி களத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த பயிற்சி களத்துல உடம்பு மென்மையாக ஆகிறது என்று சொன்னால் உடம்பு மென்மையாகும். அப்படி இல்லைன்னா அதாவது உயிருக்கு வந்து அன்புதான் மூல குணம், அதுதான் மூல பண்பு அப்படின்பார் யாரு, நம்ம திருவள்ளுவர். இப்ப நீங்க நம்ம சுந்தரர் கூட ஒரு பாட்டுல என்ன பண்றாருன்னா கடவுளை பார்த்து ஒரு செய்தி சொல்றார். ஒரு பண்பன் அப்படின்னு கடவுளை பார்த்து நிறைய பண்பு உடையவன் அப்படிங்கிறதுலாம் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நாம் சில பேசி நமர் பிறர் என்று நன்று தீது என்கிற மற்ற ஓர் பூச்சியிலை நெஞ்சே பொன் விளை கழனி புல்லினம் சிலம்புமாம் பொய்கை பாச்சிலாச்சிராமத்து அடிகள் என்று இவர்தாம் பலரையும் ஆட்கொள்வர் பரிந்து ஓர் பேச்சிலர் ஒன்றை தரையிலராகில் இவர் அல்லாது இல்லையோ பிராணர். இதெல்லாம் வந்து வாழ்க்கையை நாம் அடுத்தவர்களை உறவு என்று சொல்வதும் பலருக்கும் கடவுள் என்பதாக ஒருவர் இருப்பதையும் இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதையும் வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நடக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வகையிலேயும் உங்களுடைய மனம் இறுக்கமடையாமல் வாழ்வதற்கான முயற்சி வெற்றி பெற்றால்தான் நீங்கள் பண்பாடு உடையவர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள வர முடியும். இதுதான் வந்து செய்தி. மனம் மென்மை அடைதல் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? மனம் மென்மை அடைதல் எப்ப மென்மை அடையும்? மனம் எப்ப மென்மை அடையும்? ஈவிரக்கம். எப்படி? ஈவிரக்கத்துலதான் உங்களுக்கு மனம் மென்மை அடையும். அது பொதுவான பதில். ஈவிரக்கம் எப்படி வேலை செய்யும்? ஈவிரக்கம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறது மூலமா தான் வேலை செய்யும். ஈவிரக்கத்தை நம்ம அப்படித்தானே சொல்றோம், அப்படிதான் செயல்படுத்துறோம். அப்ப கொடுக்கறது மூலமா எந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது வக்கரத்திலிருந்து மனம் மெல்ல 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 என்னவாகும், அந்த இறுக்கம் உடைஞ்சி மென்மையா மாறும். இந்த மென்மை தான் கோபம், கொள்கை, அதுக்கப்புறம் என்ன, அதாவது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற காமம் எல்லாவற்றையும் குறைய கொடுத்து பார்த்தாதான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நமக்கு யாரு மொத்த திருமுறையிலேயும் திருக்குறள் தொடங்கி மொத்த அருள் நூல்கள் சார்ந்தும் தரப்பட்டிருக்கிற செய்தி ஔவையாரும் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறாங்க. பண்பாட்டிலேயே நம்முடைய தமிழர் பண்பாடு அதனுடைய தலைமையான பண்பாடு எது என்று அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஈர்த்து உவக்கும் இன்பம். இதுதான் தமிழர் பண்பாட்டினுடைய தலையாய செய்தி. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா அடுத்தவனை பிச்சைக்காரனாக வைத்துக் கொண்டு கொடுப்பதல்ல அதனுடைய விஷயம். கொடுப்பதன் மூலமாக என்னுடைய மனம் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய விஷயமாக இல்லாமல்
அது தன்னுடைய குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்திருக்கிறது பாருங்க. நான் இதுதான் சொல்றது. உங்க குடும்பத்துல உணவு அடுத்தவர்களுக்கு கொடுத்து மன குரோதம் இல்லாமல் கொடுப்பதில் நாம குடும்பத்துல வெற்றிக்கிறோம். குடும்பத்துல கட்டாயமா உணவு சாப்பிட்றது வேற. எல்லாருடைய வகையிலேயும் உணவை நான் வேண்டாதிருப்பு இல்லாம பாசமா உணவு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அதுக்குள்ள நீங்க எல்லாரும் பிரச்சனை இல்லாம சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்து பிரச்சனையை ஆராயணும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்து பிரச்சனை இல்லாம உங்களால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பான்னு தெரிஞ்சு கொடுக்க கூடாது. உதவியா இல்லாதவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். உதவியா இல்லாதவன் பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுத்தீங்கன்னாலும் அது தப்பு. பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு வேற, எல்லாருக்கும் கொடுக்கிற எண்ணத்தை பெறது வேற. அதுக்கப்புறம் எதிரியாவோ அல்லது நல்லவனாவோ இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கறது அது ஒரு வகை. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல நான் கொடுக்குறவனா மட்டும் இல்லாம எளிமையா இன்னொருத்தங்கிட்ட வாங்கி சாப்பிட்ற மனப்பழக்கமும் அதுக்குள்ள வந்துடணும். இவ்வளவும் வர ஆரம்பிச்சது அப்படின்னா முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நீங்க செய்யற மாதிரி தெரியும். ஆனா மூணாவது ஆளுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். சொந்தக்காரனுக்கு போட்டோமா அல்லது வந்தவனுக்கு யாருக்கு சாப்பாடு போட்டு அவனால என்ன ஆகும்னு பார்த்தோமா, இந்த ரெண்டும் இல்லாம யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுன்னு போய் அதுல ஒருத்தன் வந்து நல்லவனா இல்லை அவனுக்குலாம் சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு பண்றான்னா, இல்லை எனக்கு பசியா இருக்கும்போது சாப்பாடு கொடுக்குறேன்னா அல்லது எனக்கு பசியா இருக்கும்போது நல்ல சாப்பாட்டை ஓரம் ஒதுக்கின்னு அவனுக்கு மீத வீணா போனதை கொடுக்கறனாலாம் அப்பதான் தெரியும். இப்ப தெரியாது. இப்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சொல்றதுக்கு கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு மனசை வந்து மோதுறதுக்கு தெரியும். அப்ப இந்த இறுக்கம், உடம்பு இறுக்கம், மன இறுக்கம்னா அதுலதான் உடையும். இது நேரா உடையதுன்னு இல்லை. இந்த வேலையை செய்யும் போது மற்ற பிரச்சனைலாம் வரும். எது நிர்வாக பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். அப்பதான் உங்க மனசு டிங்கிட்டப்பா அடிக்கிறதுலாம் தெரியும். இது எது கேட்கறதுக்கு லைனா தெரியும். அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இதுல முட்டி மோதி நாம மாட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு இதுல வெற்றி பெறன்னு தெரியும். அப்படி அந்த வெற்றி தான் உங்களுக்கு இந்த உடம்பை என்னவாக்கும், இறுக்கமடையாத ஒரு உடம்பை தரும். அந்த உடம்பை தர்ற ஒரு விஷயம்தான் மரணமில்லா பெருவாழ்வுக்குன்னு திருவள்ளுவர் தொடங்கி சொல்லியிருக்கிறான். வள்ளலார் அதை வந்து சாட்சியா உலகத்துக்கு காமிச்சிருக்கிறார். இந்த பண்பாடு தான், இதுக்குள்ளதான் மற்ற பண்பாடு அடங்கும். அது எது இதை எது ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா, நேர்மையா பேசுறது ஜெயிக்க வைக்கும், பொய் பேசாம இருக்கிறது ஜெயிக்க வைக்கும். இப்படிதான் நின்ற சொல்ல, அப்புறம் இவங்களுக்கு நல்ல வாக்கு சுத்தமா இருந்து வாழறவங்க, இது அதெல்லாம் கீழே வரும். இதெல்லாம் இந்த பண்பாடுலாம் அதுக்கு உதவணும். இந்த பண்பாடுலாம் ஏதோ அமெரிக்காவில் 1000 பேருக்கு இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புயலுக்கு வந்து நிதி திரட்டும் போது அமெரிக்காவிலே லண்டன்லையா வெறும் 40 லட்சம் திருட்டேன்ட்டாங்க. அப்படிதானே ஏதோ ஒரு இதில் நான் பார்த்தேன். ஆனால் அவங்க ஒரு சினிமாக்காரங்க வந்து ஒரு டான்ஸ் சாங் அடிக்கணும்னா எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு 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 சிக்கல்ல எது சார்ந்து தாராளமாக வாழறாங்கன்னு பார்க்கணும். எது சார்ந்து அவங்க பொழுதுபோக்கு லௌகீகம் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இப்போ நாம போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்க செலவு பார்த்தீங்கன்னா எதுல செலவு அதிகமாகுது, இந்த செலவை நாம எதுல பண்ணாம விட்டோம் அப்படின்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வந்து வீணா போயிருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு வரவு செலவுக்காக பார்க்கறது இல்லை. இது எது நம்மள எல்லாம் சாப்பிட்டுருக்கு, நம்ம வேலையை சாப்பிட்டுருக்குது, நம்ம பணத்தை சாப்பிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்றதுக்குன்னு போல அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அலைக்கழிக்கப்படுகிற வாழ்க்கையெல்லாம் புரியும். வெறும் சாப்பாட்டுக்கே கொடுக்கறதுன்றது மட்டும் இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுன்னு வந்துட்டு அதுக்கு ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டம் சார்ந்து மற்றது இணையும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, மொத்தம் கேட்போம் பிச்சைக்காரன் காசு கேட்குறான்னா, இல்லை நான் சாப்பாடு வேணுமா வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. அப்போ மற்றவங்கிட்ட காசு வாங்கியிருப்பான் பாரு, அதை வாங்கி பீடி பிடிச்சிட்டு இருப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற காசுலாம் கொண்டு நான் மீதி போட்டு வாங்கி தரேன்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல மாட்டீங்க. அப்பதான் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட் வருது. இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டை நீங்க மேலே ஏறணும்.
பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எப்படி மேலே ஏறுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முடியாது. எப்படி கொடுக்கறதுல எதிரி வந்து சரியில்லை, எப்படி ஏறுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அப்பதான் கடவுள் தேவைப்படுறார், அப்பதான் கடவுள் தேவைப்படுறார். அவர் இல்லைன்னா எதுவும் வேலைக்காகாது. ஏன்னா முதல்ல இதுதான் உங்க வேலை தான். அப்பதான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தன்னை அமுது செய்வித்தார். நீங்க நல்லவங்களுக்கு நீங்க கொடுக்குற சாப்பாடு போய் சேரணும்னா ரொம்ப நாளைக்கு நீங்க அயோக்கியங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நல்லவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான அயோக்கியங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் பாவம் வராது. என்ன புரிஞ்சுது? அது ஒரு பெரிய டெக்னாலஜி சார். அது எப்படிப்பட்ட டெக்னாலஜினா, உங்களுக்கு பொதுவா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கூடாது, அவன் மோசமானவன்னு சொல்றீங்க. சாப்பாடு கொடுக்கலாமா வேணாமா? இல்ல, நீங்க மோசமானவங்க இல்லை, அதனால அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு அந்த சாப்பாட்டுனால உங்களுக்கு புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். ஆனா கொடுக்குற மனநிலை வளர்ந்ததுன்னா நீ நல்லவனா மாறிட்டே இருப்ப, நல்லவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது ரெண்டுக்கு கணக்கையும் டேலி பண்ணணும். அதனாலதான் இதை மறைக்கிறார் கடவுள். மறைத்தல்னு ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் இல்லை, உலகத்துல யாரும் தத்துவத்துல பேசவே மாட்டாங்க. நாம ஏன் அதை பேசுறோம்னா, இப்போ நான் நினைச்சு பார்ப்பேன், ஏன் ஒரு நல்லவன் கூட நம்ம உங்களை சொல்லல, நீங்க சொற்பொழி கேட்குறீங்க, நம்மளை சுற்றி வரவங்க ஒரு நல்லவன் கூடமா நம்மளை சுற்றி வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய நேரங்கள் எனக்கு டென்ஷன் ஆயிடும். அப்போ நாம என்ன நினைப்பேன்னா, போன நேரத்துல என்ன பாவம் பண்ணணும், சுற்றி எல்லாம் அப்படியே வந்து நிற்குதுன்னு சொல்லுவேன் நான். அது பரவாயில்ல, நம்மளை சுற்றி நிற்குது, அதே எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். அப்பா என்ன இது எப்படி தேய்க்கிறது? நாம யாரும் நல்லவங்களுக்கே செய்ய முடியாதானா? இவங்க தான் நல்லவங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பண பாவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இவங்க தான் நல்லவங்க. ஆமா சார், நல்லவங்க இந்த சுகமா இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது. யாரெல்லாம் சிக்கல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க. அவங்க தான் பாவத்தை தொலைக்கிறாங்க, மற்றவங்கலாம் பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. இது முதல்ல இந்த கேட்டகரி புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டப்படும். போன பொறுப்புல எத்தனை பேரை ஏமாத்துச்சோ, ஆம்பளையா பிறந்து ஏமாத்துச்சோ, பொம்பளையா பிறந்து ஏமாத்துச்சோ. நான் சொல்றது உயிரை சொல்றேன். இந்த பொறுப்புல இப்படி கண்ணீர் விடுது, சரி பரவாயில்ல, இதுக்கு நாம இவ்வளவு பாவம் பண்ணிது, இதுக்கு செய்யலாமா வேணாமா நினைக்க கூடாது. நீங்க இப்போ கஷ்டப்படுது செய்யணும் அப்படின்னா நீங்க செய்ய மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்க காரண காரியம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா செய்யவே மாட்டீங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நம்மளுடைய ஈர்த்துவக்கும் விஷயம் பெரிய பண்பாடா மாறுது. இதை ஒண்ணு மையமா வச்சு அதுலதான் வினை வருது. நான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், எனக்கு போய் சாப்பாடு இல்லையாம்பாங்க. அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், எனக்கு போய் வினையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சாப்பாடு போட்டது டெஸ்ட் தான் இல்ல, உன்னுடைய வளர்ச்சி இந்த பிரச்சனையில தான் இருக்குது. உன்னுடைய வளர்ச்சி இந்த பிரச்சனையில தான் வந்து நிக்குது. இந்த பிரச்சனையில எப்படி வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு எல்லாருக்கும் போட்ட இல்ல, உனக்கு சாப்பாடு பிரச்சனையா, நீ நினைக்கிற மாதிரி வாழலைங்கிறது பிரச்சனையா அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா தான் இதை விட இது சரியா இருக்கு அப்படின்னு ஒரு பதில் வருது. இது சரிதான், இது பெரிய விஷயத்தை விட இது வெறும் சால்வேஷன் இல்லை, இது உனக்கு புரிய வைக்கப்படுவதற்காக ஒரு விஷயம் வருகிறதே தவிர நீ செய்த புண்ணியத்திற்கான சோதனை இல்லை. உனக்கு எதெல்லாம் புரிய வைக்க, நீ கொடுக்கிற சாப்பாட்டு மூலமாவே உனக்கு புரிய வச்சாகும். இல்லைன்னா புரிய வைக்காமலே நீ நினைக்கிற மாதிரி நடந்துட்டா என்ன ஆகுது? அறிவே இல்லை. இல்லை அப்புறம் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன வந்துடும் உங்களுக்கு? செய்கிறதுல தான் அறிவுறோம். சமையல்ல எதை போடலாம் எதை போடக்கூடாதுன்னு எப்ப அறிவு வரும்? எப்படி செய்யலாம் அப்படின்னு எப்ப அறிவு வரும்? நல்ல சமையல்காரன் இருக்கிறீங்களா இல்லையா, சாப்பிட்டா அறிவு வரும் ஒரு வகை. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்ல அறிவு வேகமா வேலை செய்து அந்த அளவுக்கு தான் சமையலும் ஜெயிக்கும். வெறும் சமையல் அறிவு மட்டும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பொறுப்பாகவும் வேகமாகவும் உலகத்தை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க சமையல் நடக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சமையல்ல கெட்டிக்கும்,
சமையல்ல கெட்டிக்காரங்களாகவும் தெளிவாகவும் வேலை செய்யற பொம்பளை இருந்தாங்கன்னா அவங்கள அறிவாளின்னு நினைச்சு மதிய கத்துங்க. ஏதோ சமையல்காரி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவ்வளவுக்கும் வெளியில தெளிவா இருக்கும்னு அர்த்தம். வெளியில தெளிவா இல்லைன்னா உப்பே உங்களால ஒழுங்கா போட முடியாது. யார் ஒருத்தவங்க உப்பை நாக்கில ஊத்தி டெஸ்ட் பண்ணாம உப்பு சரியா போடுறாங்களோ அவங்க மனநிலை ரொம்ப தெளிவானவங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அது வந்து நீங்க சாமிக்கு படைக்கு உப்பு இல்லாத படைக்கலாம் அதுக்கு தான் எழுதி வச்சிட்டீங்க. அது ஏன்னா உப்பை வந்து நாக்கில ஊத்தாம கரெக்டா போடுறதுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு உப்பு போட்டு தான். சாமிக்கு உப்பு இல்லைன்னா ஓகே. ஏன்னா சாமிக்கு இல்லது இந்த பயிருக்கு உப்பு போட தெரியாது. அதனால உப்பை போடாத சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் உப்பை போட்டு சாப்பிட்டு இருப்பான். அது அதனுடைய மனநிலை கோளாறு. மனநிலை தெளிவா இருந்தா உங்க வீட்டு குழம்புல யாரெல்லாம் போய் நீங்க குழம்புல நாக்குல தண்ணி இது உப்பு நாக்குல ஊத்தி உப்பு பார்க்காம காரம் பார்க்காம குழம்பு வைக்க தெரியுமா நீங்க அறிவாரு. நான் வேணா சர்டிபிகேட் நாளைக்கு எழுதி. அது முடிஞ்சா மனநிலை தெளிவான குடும்பம். அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆன்மீகம் தான். அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தெய்வீக குடும்பம் தான். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை பெருசாவோ அல்லது இழப்புனோ கருதக்கூடாது. அது எல்லாமே ஞானம் தான். ஏன்னா அந்த மனத்தெளிவு எல்லாருக்கும் வராது. அந்த மனத்தெளிவு வந்துட்டா அந்த பிறப்பும் செயல்பாட்டில் தெளிவான பிறப்பு. எங்க வீட்டுல யாரும் சாமி வைக்கணும். நான் தான் சரியா உங்க பாராட்டுதானே பேசுகிறேன். எங்க வீட்லயும் அப்படின்னு சொல்லுங்க. நான் தான் அந்த மாதிரி செய்யறதே பெரிய விஷயம். நான் குடும்பத்திலே எல்லாருக்கும் எல்லாமே வாய்க்காது. குடும்பங்கள்லயே பல குடும்பங்கள்ல பல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆசை அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி முரண்பாடு வச்சா வினை. அதுலயே வினை இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்தா அது அந்த மாதிரி குடும்பங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்காது. ஆனா இந்த மாதிரி வர்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அத வினைன்னு ஒரு பேர் வைக்கிறோம் சைவத்துல. இந்த வினை அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா நாம என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா சகிப்புத்தன்மையும் என்னை நான் வளர்த்து கொள்ளுவதும் இல்லை. மனநோயாளி பிள்ளை பிறக்குது அப்படின்னா அதை நான் கொண்டுடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வினை கல் மாதிரி அவனுக்கு பாதிக்காது. அவன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனா நீங்க தான் யாரு? அதை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கணும். ஏன்னா நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கையில கொடுத்துருக்கான். அப்ப நீங்க அதுக்குள்ள ஈடுபடாம போயிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வேற பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஆகும். அதனாலதான் இந்த பண்பாட்டை நாம எதுவா பாக்குறோம்னா நம்ம பிரச்சனையா பார்க்கிறோம். இதுதான் உலகத்துல மிக உயர்ந்த என்னது கொள்கை. இது நம்ம பிரச்சனைனா என்ன அர்த்தம்? அவன் பிரச்சனை இல்ல, நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுற பிரச்சனை. நான் எப்படி இருக்கிறேன், அது என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி நான் அதை உணர ஆரம்பிச்சாதான் அதுக்குள்ள நான் எல்லாவற்றிலேயும் நான் ஏமாற்றாமல் தெளிவாக நேர்மையாக இருக்கிறேன் என்று செயல்பட முடியும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உணவு அளிக்கிற பழக்கத்தின் மூலமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சைவத்தினுடைய பண்பாடாக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவர்